அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க, நான் ஆடு வந்துக்கிட்டு மந்த மந்தையா போகுது. ஆனா நாய் பாருங்க ஒரே சமயத்துல 10 குட்டி போடும், 8 குட்டி போடும், 12 குட்டி போடும். ஆனா பாருங்க, இந்த நாய்க்கு இந்த ஆட்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. வந்துகிட்டு ஆடு வந்து ஏன் இந்த அளவுக்கு பரக்கத்த அல்லாஹ் குடுத்துருக்கான்டா, அதிகாலையில அது எந்திரிச்சிரும். அதிகாலையில சுபு நேரம் அது ஆடு ஆடு வந்து எந்திரிச்சிரும். ஆனா இந்த நாய் பாருங்க, நாய் வந்துகிட்டு என்ன பாருங்க, விடிய விடிய தேவையில்லாத வீணாக்கும். இரவு என்ன சொல்றான், நீ சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிச்சுன்னு சொல்றான். ஆனா இந்த நாய் பாருங்க, நாய் வந்துகிட்டு என்ன செய்யும், வீண்தனமா இந்த நேரத்தை கழிச்சு. அதனாலதான் பாருங்க அதிகாலையில நாய் தூங்கிட்டு. ஆனா ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியை பாருங்க அதிகாலையில எந்திரிச்சு. அதனால பறக்கத்து. ஏன் அதுக்கு இதுக்கு இப்போ வந்துட்டு இது வந்து ஒரே சமயத்துல 10 குட்டி போடுது, 12 குட்டி போடுது, 8 குட்டி போடுது. ஆனா ஆட்டை பாருங்க, ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். ஆனா எது மந்த மந்தையா போகுது? ஆட்டுல வந்து அவ்வளவு பறக்கத்து இருக்கு. ஏன் ஆட்டுல அவ்வளவு பறக்கத்து இருந்தா அது அதிகாலையிலே எந்திரிச்சிருது. இந்த நாயை பாருங்க, நாய் வந்துகிட்டு என்ன பாருங்க, அதாவது நைட்டு ஃபுல்லா தேவையில்லாம கழிச்சிட்டு காலையில இருந்து தூங்கிட்டு கிடக்கும். அதுல பறக்கத்து இருக்கு. அதுல பாருங்க, அந்த நாயை தொட்டதுனால பாருங்க 7 வாட்டி கழுவணும். 8ஆவது வாட்டி என்ன செய்யணும், இதை மண்ணை போட்டு தேய்ச்சி கழுவணும். இந்த வீடியோ எதுக்கு நான் போறேன்டா, இதை பத்தி ஒரு ஆளு சொன்னாங்க, இந்த வீடியோ நீங்க போடுங்க, ஆட்டுக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம். அதே மாதிரி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போகும்போது, அதாவது வந்துகிட்டு அதாவது முஸ்லிம் ஆளுங்க கட்டின கைலி மற்றவங்க கட்டின கைலிக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முஸ்லிம் ஆளுக்க ஒண்ணுக்கு இருந்துட்டு அழகா கழுவிடுவாங்க. மற்ற மதத்துக்காரங்கன்னு சொல்லிட்டு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து 2 பக்கெட்டில் 2 தண்ணி இருக்குது, 2 வேஷ்டி. அதாவது முஸ்லீம் ஆளுக்கு ஒரு வேஷ்டியை வச்சு மற்றவங்களுடைய வேஷ்டியை வச்சு புளிகிறாங்க. புளிஞ்சு என்ன செய்றாங்க, ஆட்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஆட்டுக்கு தண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆடு என்ன செஞ்சு மூந்து பார்த்துச்சு. முஸ்லீம் ஆளுக்களுடைய அந்த வேட்டியை அலசினாங்கல்ல, அந்த ஆடு வந்து குடிச்சிருது. இந்த மற்றவங்களுடைய இதை வந்துட்டு ஆடு மூந்து பார்த்துட்டு பிடிக்கல. அப்ப முஸ்லீம் ஆளுகளுடைய இதுல நதீஸ் இருக்காது. அதாவது முஸ்லீம் ஆளுக்கு எப்படின்னா ஒண்ணுக்கு இருக்கும்போது கழியிடணும். இந்த மார்க்கம் பாருங்க, அழகான முறையில் நீங்க சுத்தமாக இருங்க. உங்களுடைய உடல் சுத்தம், உள்ள சுத்தம், இட சுத்தம், இந்த 3ஐயும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்பதான் இறைவனுடைய அருள் வரும். பாருங்க, இந்த நாய்க்கும் ஆட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதாவது நாயை வந்துட்டு இறைவன் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கான், தெய்த்தான்று எச்சிலிருந்து படைக்கப்பட்டது. இப்ப சிலவங்க பாருங்க, நாயை வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறாங்க. நான் போற இடங்கள்ல எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப 10 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா என்ன காரணம், நாயை தூக்கி நம்ம என்ன செய்யணும், நாயை இங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அதுக்குத்தான் இறைவன் வந்துட்டு மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கான். அதாவது மிருகத்துக்கு பகுத்தறிவு கிடையாது. அது நெண்ட இடத்துல மலை ஜலம் கழிக்கும், நெண்ட இடத்துல உடல் ஒரு கொள்ளும், நெண்ட இடத்துல சாப்பிடுக்கும். மனிதனுக்கு மிருகத்துக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது மனிதனுக்கு வந்துட்டு ஆண்டவன் பகுத்தறிவு கொடுத்துருக்கான். இது நல்லது, இது கெட்டது, இது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை. அதான் 18,000 படைப்புல மனிதன் படைப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிற ஆன்லாம். இப்ப நாயை என்ன செய்யுங்க, நாயை வைக்க ஒரு தோட்டம் தொலைவு இருக்கு, நீங்க நாயை வளர்க்கலாம். வீட்டுக்கு வச்சு வளர்க்குறீங்க, அது நதீசு. 2வது நாயோட வாக்குல நாக்கு வருது பார்த்தீங்கன்னா, நாக்கு அதுல புழுக்கள் இருக்கு. நீங்க சுடுதண்ணியை ஊத்தி கழுவுனாலும் போகாது. அது ஒரு வைரஸ் மாதிரி. அதுல 2வது அந்த முடிகள் இருப்பாருங்க, ஒரு உம்மி மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இறைவன் சொல்றான், நாயை தொடாதப்பா. இறைவன் சொன்னா காரணம் இருக்கும். படைச்சவன் நம்மளை படைச்சு வச்சிருக்கான எதுக்கு, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே ரிஸ்க படைச்சிட்டான். நம்மளை எல்லாம் அதாவது நரகமும் சொர்க்கமும் எழுதிட்டான், நம்ம தலையிலே எழுதிட்டான். நீ நரகத்துக்கு போவா, நீ சொர்க்கத்துக்கு போவான்னு. 2வது நம்ம மண்ணு கூட பாருங்க, தொப்புள்ள 3 மண் இருக்கும். லேடிஸுக்காக இருந்தாலும் சரி, ஜென்ஸுக்காக இருந்தாலும் சரி, அவங்க தொப்புள்ள 3 மண் இருக்கும். இதுல விதியில எழுதப்பட்டது. அதனால இறைவன் என்ன சொல்றான், நாய் வளர்க்காத, நான் வள, ஒரு தோட்டம் இருந்தா வளர்த்துக்க, தொடாம வள. அது ஒரு வாயில்லாத பிராணி தான். நீ என்ன செய்ய, அதை வைக்கிறியா, ஒரு எட்டை வச்சு சாப்பாடை வச்சிரு. ஆனா அது தொட்ட பொருள், அதாவது சிலவங்க பாருங்க அன்னக்கூடையெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருப்பாங்க, நாய் போகும்போது நக்கிட்டு போயிடும். அதுல நதீஸ் அதாவது நாங்க இந்த அளவுக்கு நாங்க பேசுற காரணமே அதுல உள்ள தாரிப்பிரம் தெரிஞ்சுதான் நாங்க வீடியோல பேசுறோம். நிறைய இடங்கள்ல நாங்க போறோம் பாருங்க, நாயத்துக்கு உள்ள வச்சுக்கிறாங்க, புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. ஏன் வேற பிராணியா வளங்க, வேற அழகான பொருள்லாம் இருக்குது, அதை ஏன் போய் அதே மாதிரி கறி சாப்பிட்றாங்க, பண்டி கறியை சாப்பிட்றாங்க. ஏன் கறியே இல்லையா, வேற கறியே இல்லையா, பண்டி வந்து என்ன சாப்பிடுது,
பண்டி வந்து ஒரு நதீசை சாப்பிடுது. அந்த நதீஸ் என்ன ஆகும், வயிற்று குடல்ல போய் கிடந்துக்கிட்டு அது பூச்சி புழுக்களாகும். அதை நீங்க சாப்பிடுறீங்க. அதை நீங்க சாப்பிட்றனா என்ன ஆகுது, இறைவன் என்ன சொல்றான், பண்டிகறி சாப்பிடாத, பண்டிகறி சாப்பிடாதங்க. ஆனா மனுஷன் என்ன செய்யறான், இதெல்லாம் எதுக்கு நாங்க இதெல்லாம் பேசுறோம்டா, நீங்க இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் நீங்க பேசல, இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு நீங்க எத்தி வைங்க. அழகான கறியெல்லாம் இருக்கு. பண்டிகரியை போய் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறாங்க. அது என்ன ஒரு நதீசை போய் சாப்பிடுவாங்க. ஆடு சாப்பிடுங்க, மாடு சாப்பிடுங்க, ஒட்டகம் சாப்பிடலாம். ஏன்னா ஒட்டகம் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் விலை காஸ்ட்லியான ஐட்டம். சரி, ஒட்டகத்தை விட்டுருங்க. மாடு சாப்பிடுங்க. சரி, மாடு பிடிக்கல, ஆட்டுக்கறி சாப்பிடுங்க, இல்லை ஒரு கோழிக்கறி சாப்பிடுங்க. கறி ஏகப்பட்ட கறி இருக்கு. ஏன் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பேசுறோம்னா, மனுஷன் நஷ்டத்துல போயிடக்கூடாது. அதாவதுங்க, இந்த பண்டிகறி நீங்க சாப்பிட்றதுனால என்ன ஒருண்டா, வயிற்றுல ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று வளருது. அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கல விஞ்ஞானி. விஞ்ஞானி என்ன செய்யலாம், மருந்தை கண்டுபிடிக்கல. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றா, அந்த பண்டிகறி சாப்பிடாத, நாயை வளர்க்காத. நாயை அதை வைக்கிற இடத்துல வை. சிலவங்களை பாருங்க, இந்த நாயை கொண்டு வந்து புள்ள மாதிரி வச்சுக்கிறாங்க, புள்ள மாதிரி யூஸ் பண்றாங்க, முத்தி மோடுறாங்க, கொல்றாங்க. அதாவதுங்க, இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, அதாவதுங்க நம்ம உடம்புல 11 பேர் இருக்காங்க மலக்கு, வானவர்கள் 11 பேர் இருக்காங்க. நீங்க நாயை தொடும் போது விளையுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆயிருக்கா. இந்த மனுஷன் ஆசை, இறைவன் என்ன செஞ்சிருக்கான், ஆசையோட படைச்சு இந்த மனுஷனுக்கு வந்துட்டு வானவர்கள் 11 பேரை கொடுத்துருக்கான். ஆனா சில பெரிய மகான்கள் பேசியிருக்காங்க, 160 பேர் இருக்காங்க. நாங்க பெரிய ஜமாத்துக்கு போகும்போது பேசியிருந்தாங்க, அவங்க மனித உடம்புல 160 பேர் இருக்காங்க. அப்ப நீங்க நாயையும் பண்டிகை நீங்க செய்யும் போது வானவர்கள் இருப்பாங்களா? ஏன் இந்த வீடியோல நாங்க இவ்வளவு அழகா நாங்க பேசுற காரணம்டா, நீங்களும் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அதாவது இந்த மனித எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணுங்கிற நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட தான் நாங்க வீடியோ போடுறோம். நீங்க நாய் வளர்க்குறா வளங்க, தொட்டுடாம வளங்க. ஏண்டா அதுல உம்மி ஏற்படுது, அதுல மனுஷனுக்கு அலர்ஜி. புரியுதுங்களா? இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கு வைரஸ்ங்கிறாங்க. புரியுதுங்களா? வைரஸ் எதுனால? இன்னைக்கு நம்ம இந்தியாவில வந்துட்டு அதிகமா நாய்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாருங்க வைரஸ் ஏற்படுச்சு. என்ன, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். நீங்க வளங்க, வேற பிராணியை வளங்க, பூனையை வளங்க. பூனையை வளர்த்தா இறைவன் அருள் ஏற்படும். ஒரு அன்னைக்கு ஒரு மகான் போட்டிருந்தாங்க, பூனையை வளங்க, பெரிய அருள் ஏற்படும், அல்லாஹ்வுடைய பாசம் ஏற்படும். வேற இதுகள் இருக்கு. இதெல்லாம் நாயெல்லாம் நீங்க தவிர்த்துக்குங்க. இந்த பண்டிகறிலாம் தவிர்த்துக்குங்க. பண்டிகறிலாம் உடம்புக்கு கெடுதி. நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்களேன். பண்டி என்ன சாப்பிடுது, ஒரு நதீசை சாப்பிடுது. அந்த நதீசை நீங்க சாப்பிடுற என்ன ஆகுது, உங்களுக்கு கரியா இல்லாம இருக்குது. இறைவன் வந்துட்டு எவ்வளவோ கறிகளை வச்சிருக்கான், அழகான கறி. அதாவது காலால கிட்டி சாப்பிட்ற மட்டும் சாப்பிடுவோம். அதே மாதிரி பல்லு, இந்த பல்லு இருக்கும், அது சாப்பிடக்கூடாது. பூனை இதுகள்லாம் இருக்குது, அதை பாருங்க, பல்ல பாருங்க. சிங்கம், பூனை இதுக்கெல்லாம் பாருங்க, பல்லு இருக்கும். அந்த பல்லு வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. இறைவன் சொல்றான், இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். நம்ம இறைவன் சொல்றதை கேட்டா நம்ம அறிவு, அதாவது நம்ம உடம்பு திடகாத்த வரும். இப்ப நீங்க நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு போனவங்க வரக்கூடிய சந்ததிகள் அந்த தப்பு செய்யும். அதனாலதான் இந்த மார்க்கத்துல பாருங்க, இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்ம தவிர்க்கிறத தவிர்த்துக்கணும். நதீஸ்கள் இதெல்லாம். அதனால இந்த மார்க்க திருப்பி திருப்பி சொல்லுங்க, நீங்க சாப்பிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையான போதும் வாங்குறாங்க. மாட்டுக்கறியை சாப்பிடுங்க, இல்ல ஆட்டுக்கறியை சாப்பிடுங்க, இல்ல கோழி வாங்கி சாப்பிடுங்க, இல்ல காய்கறி சாப்பிடுங்க. காய்கறியில மூலிகை இருக்கு, காய்கறி சாப்பிடுங்க. ஏன் அந்த நதீசை போய் நீங்க எதுக்கு சாப்பிடுங்க, காசு கொடுத்து நீங்க நோயை விலைக்கு வாங்குற மாதிரி. இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ நாங்க போட்ட காரணம், நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க அடுத்த கூட இந்த வீடியோ பத்தி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.